நிச்சயமாக தீபிகா. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்துள்ள மாராந்தை அருகில் உள்ள கள்ளத்திகுளம் கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். அங்கு 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரக்கூடிய நிலையில் அப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சோலார் மின் ஆலை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை நிறுத்த வேண்டும். இங்கு சோலார் மின் ஆலை அமைப்பதனால் பொதுமக்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் இப்பகுதி வன கட்டுப்பாட்டில் அருகில் இருப்பதன் காரணமாக இங்கு வனவிலங்குகளும் இறக்கக்கூடிய சூழலும் ஏற்படுகிறது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியில் 3க்கும் மேற்பட்ட மான்கள் இதுவரை இறந்துள்ளது, ஒரு மயிலானது இறந்துள்ளது மற்றும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களானது வெட்டப்பட்டுள்ளது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் எடுத்து வைக்கின்றனர். இதன் காரணமாக அப்பகுதியில் சோலார் மின் ஆலையானது அமைக்க கூடாது, இதனை அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி மக்கள் எடுத்து வைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த அடுத்தடுத்த செய்திகளையும் சத்தியம் தொலைக்காட்சிகள் அடுத்தடுத்த செய்திகள் வெளியே கொண்டு வரப்பட்ட இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இப்பகுதியில் தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்த நிலையில் திடீரென அப்பகுதியைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட மக்கள், ஆண்கள் உட்பட 5க்கும் மேற்பட்ட நபர்கள் திடீரென மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி மல்லு கட்டிய நிலையில் பதட்டமான சூழல் ஏற்பட்டதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் நுழைவு வாயிலானது மூடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் காவல்துறையினரிடம் மல்லுக்கட்டு நிலையில் ஒரு பதட்டமான சூழல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றி தற்போது தனியார் மண்டபத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இப்பகுதி மக்களை பொறுத்தவரை தொடர்ந்து கோரிக்கையானது இப்பகுதியில் சோலார் மின் ஆலையானது அமைக்க கூடாது. இதை அமைப்பதன் காரணமாக வனவிலங்குகள் உயிரிழப்பு ஏற்படுகிறது, பொதுமக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து குற்றச்சாட்டை எடுத்து வைத்து வருகின்றனர். மேலும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்துவதன் அடிப்படையில் இந்த பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மண்ணெண்ணெயை ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பெரும் பதட்டமான சூழலை ஏற்படுத்தியது என்று கூற வேண்டும். தீபிகா, தங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சம்பத்.